ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இந்த உலகத்தில் எல்லா மக்களுமே நல்லபடியாக இருக்கணும். எல்லாம் இல்லை ஆண்டவனை வேண்டுறேன். மனிதநேயத்தை செலுத்து, மரியாதை கொடுத்து மரியாதையை வாங்கு. இந்த உலகத்தில் எல்லாத்துட்டையுமே ஒரு நியாயத்தை கேட்குறேன் ஒரு அவையில். ஆனால் அந்த அவையில் இந்த நியாயம் இல்லாத உலகத்தில் நியாயம் கிடைக்காதுன்னு அவனுக்கு தெரியல. ஒரு ஆளுக்கு சொன்னால் புரியும், இன்னொரு ஆளுக்கு பட்டாதான் புரியும். ஆனால் இவன் ரெண்டாவது கேஸ், பட்டு புரிகிற கேஸ். அவன் எல்லாத்துக்கும் நியாயம் கேட்குறேன். அவன் யார்கிட்டையுமே உண்மை வரல. உண்மையை சொல்கிற எல்லோரும் உண்மையை சொல்ல போகிறாங்க, 2 பேரும் சொல்லுவாங்க. அந்த இடத்துல யாருமே இல்லை, யாருமே உண்மையை சொல்லலை. அப்போ நான் அவன் சொல்கிறேன், அவங்க என்னமோ நல்லவங்க மாதிரி, நான் என்னமோ கெட்டவ மாதிரி தெரியுது. அது இருந்தால் எனக்கு இன்னும் கவலை இல்லை. மனசுதான் கோர்ட்டு. நான் உண்மையான பக்தன். எனக்கு யார் தீங்கு செஞ்சாலோ அதில் அந்த உண்மையான கடவுள் அவங்கள தண்டிப்பார் அப்படி அவன் சொல்கிறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, யார் உண்மையான பக்தராக இருந்தாங்களோ அது இந்த யார் தீங்கு நினைச்சாலோ அவங்கள எல்லாத்தையுமே தண்டிப்பார் அப்படின்னு சொல்கிறேன். என்னை பற்றின வதந்திகள் எல்லாமே இன்றும் எப்போதும் காற்று போல இன்றே அழிஞ்சு போயிடும். உண்மைதான் நீடிக்கும். காலம் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். காலம்தான் கடவுள் சொல்லிட்டு அப்படியே போயிடணும். அவன் சொல்கிற வார்த்தைக்கு யாரும் சொல்ல முடியல. அவன் சொல்கிறது எல்லாமே தத்துவம், நியாயமாக சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே. அதனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களை பற்றி யார் தப்பை சொல்கிறாங்க அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. அவன் சொன்ன மாதிரி தான் என்றும் எப்போதும் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி உங்கள் வேலையில் ஃபோக்கஸாக இருங்க. யார் சொல்லி நம்ம விழுந்தாத்தே நம்ம கவலைப்படணும். சாரி. அதனால் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. சரிங்களா? காலம் எல்லாத்தையுமே காலம் மாதிரி பழி வாங்கவும் முடியாது, காலம் மாதிரி ஒரு ஆளை தூக்கி வைக்கவும் முடியாது. ஓகே. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.